உடன்படிக்கையில் எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும். ஞானஸ்தானம் எடுக்கும்போது எல்லாமே சொன்னல, ஆண்டவரே உம்முடைய வழியில் வருவேன், உம்முடைய சித்தத்தை செய்வேன், உமக்கு கீழ்ப்படிவேன், உமக்கு செவி கொடுப்பேன்னு சொன்னல. அந்த உடன்படிக்கையில் நாம உண்மையாக இருந்தால் அவர் 1000 மடங்கு உண்மையாக இருப்பார். ஒரு நாளை கைவிட மாட்டார், ஒரு நாள் உங்களை மறக்க மாட்டார். உடன்படிக்கை காக்கிறவர். உடன்படிக்கை பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டா உடன்படிக்கை வசனத்தை எடுத்து, கர்த்தாவே இந்த உடன்படிக்கை புத்தகத்தை எனக்கு கொடுத்துருக்குறீங்க சொல்லிட்டுங்களா. இந்த புத்தகத்துக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுங்களா? உடன்படிக்கையின் புத்தகம். இந்த உடன்படிக்கை புத்தகத்தை திறந்து ஒரு வசனத்தை எடுத்து, சுவாமி நீங்கள் என்னோட உடன்படிக்கை பண்ணிருக்கிறீங்க, நான் தகுதி கிடையாது, எந்த அருகதையும் எனக்கு கிடையாது, நான் கொஞ்சம் கூட பாத்திரவான் கிடையாது உம்மோடு பேசுறதுக்கு, உம்மை நோக்கி பார்க்கறதுக்கு, உம்மிடத்துல இப்படியெல்லாம் காட்டுவதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? இந்த எளியவனை, இந்த சிறியவனை, இந்த புழுதியில் இருந்த எண்ணெய், குப்பையில் இருந்த எண்ணெய், அழுக்கற்ற எண்ணெய், உம்முடைய ரத்தத்தால் என்னை மீட்டெடுத்து இருக்கிறீங்க. ஐயா, நீங்க இவ்வளோ காரியங்களை, இவ்வளோ வாக்குகளை எனக்கு முன்னாடி வச்சிருக்கிறீங்கப்பா. உம்முடைய உடன்படிக்கையின் பிள்ளைய மாத்திட்டீங்க.